வரமிளகா போட்டுக்கிட்டோம். கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம். ரோஸ்டட் பண்ண கருவேப்பிலை. உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டோம். ரோஸ்டட் பண்ணது நடக்கல்ல போட்டுக்கிட்டோம். வறுத்த நடக்கல்ல. முந்திரி போட்டுக்கிட்டோம். திராட்சை போட்டுக்கிட்டோம். மல்லி இலை போட்டுக்கிட்டோம். இதெல்லாம் நல்லா வதக்கி தேங்காய் போடணும். தேங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேங்காய் வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான சாப்பாடு போட்டு கிளறிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாமிக்கு இந்த பிரசாதத்தை எச்சப்படாமல் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நமக்கு தேவையானதை போட்டு கிளறி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சாமிக்கு எச்சப்படாத எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சுவையான தேங்காய் சாதம் ரெடியாகி விட்டது. வாங்க, நீங்களும் சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க.